பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் அல் அன்வாருல் அஸரியத்து ஃபி ஸஹீஹி அக்பாரில் ஹயாத்தில் பர்ஸஹிய்யா. மன்னரை வாழ்க்கை தொடர்பான சஹீஹான செய்திகளை கொண்டுள்ள ஒரு தொகுப்பாகும். அல் அன்வாருல் அஸரியத்து. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த சிறிய நூலிலிருந்து கடந்த வகுப்புகளில் மன்னரை அதாபுல் கபர் என்பதன் அர்த்தம் என்ன, மன்னரை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதாபுகள், நயீம் அதனுடைய சுகபோகமான வாழ்க்கை உண்மை, மன்னரை வாழ்க்கையில் அதாப் தீயவர்களுக்கு அதாப் ஏற்படுவது உண்மை, அதை நம்ப வேண்டும் என்ற பல விஷயங்களை கடந்த வகுப்புகளில் நாம் தெரிந்து கொண்டோம். அதே போல இறுதியாக கடந்த வகுப்பில் நாம் கற்றுக்கொண்ட தகவல் அல் புஷ்ரா தகூனு ஃபி ஸலாஸதி மவாத்தின். நற்செய்தி என்பது 3 இடங்களில் ஏற்படும் நல்லவர்களுக்கு. ஒன்றாவது இந்தல் மௌத், மரண சமயத்தில். இரண்டாவது வஃபில் கப்ர், மன்னரையில். மூன்றாவது வஇந்தல் பஅஸ், உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நேரத்தில். இந்த 3 இடங்களில் நற்செய்தி என்பது நல்லவர்களுக்கு ஏற்படும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் தங்களுக்கும் கொடுப்பானாக. நாம் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும், யா அல்லாஹ், நற்செய்தியை பெறக்கூடிய மக்களில் எங்களை நீ ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். வஅப்ஷிரூ பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், நீங்கள் வாக்களிக்கப்பட்டு கொண்டிருந்த சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ். மரண சமயத்தில் வஹாதா யதுல்லு, இவைகள் அனைத்தும் அறிவிக்கிறது அலா மன்சிலத்திஹி, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய மன்சிலா, அவனுடைய அந்த இடத்தை பற்றி அறிவிக்கிறது. வஹுவ அஹத் முஃப்ரதாத்தில் ஆஹிரா, மன்னரை வாழ்க்கை என்பது மறுமையினுடைய தனித்தனி இடங்களில் ஒரு இடமாகும். தனித்தனியாக நாம் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமாகும். அது முஃப்ரதாத்தில் ஆஹிரா, ஆஹிரா மறுமைக்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளில் ஒன்றாகும். லிஅன்ன மன் மாத்த, ஏனென்றால் இறந்தவர், ஃபகது காமத் கியாமுஹு, அவருடைய கியாம், அவருடைய அந்த மறுமை நாள் காமத் ஆரம்பமாகிவிட்டது. வன்தகல மின் தாரில் அமல், அமல் செய்யக்கூடிய வீட்டிலிருந்து அவர் வன்தகல இடம்பெயர்ந்து சென்று விட்டார். வன்தகல அப்படின்னு சொன்னா இடம்பெயர்ந்து சென்று விட்டார். இலா தாரில் ஜஸா, கூலி வழங்கப்படும் வீட்டின் பக்கம் அவர் இடம்பெயர்ந்து சென்று விட்டார். ஃபி அவ்வலி மனாசிலில் ஆஹிரா, மறுமையின் வீடுகளில் முதலாவது வீடு, அதான் முதல் வீடு. வஹுவல் கப்ர், அதான் மன்னரை. வஹுவல் கப்ர், அதான் மன்னரை. இங்க முஃப்ரதாத்தில் ஆஹிரா மறுமையின் பெயர்களில் உள்ள ஒரு பெயர் என்ற அர்த்தம் கொள்ளலாம். சரிங்களா? வஹுவல் கப்ர், அதுதான் மன்னரை. வஃபீஹி, இந்த மன்னரையில் யுஜாஸா பி அமலிஹி, அவருடைய அமல்களுக்கு ஏற்றால் போல் கூலி வழங்கப்படும். இன் கைரன் ஃபகைருன், அந்த மையத்திற்கு நன்மை இருக்குமையானால் ஃபகைருன், அந்த மையத்திற்கு நன்மை ஏற்படும். வஇன் ஷர்ரன், தீங்கு இருக்குமையானால் ஃபஷர்ருன், தீங்கு ஏற்படும். வயஜிபுல் ஈமானு பி அஸாபில் கப்ரி வ நஈமிஹி, மன்னரையில் வேதனை உண்டு என்பதையும், மன்னரையில் சுகபோகமான வாழ்க்கை உண்டு என்பதையும், சுகபோகமான நிலை உண்டு என்பதையும் நம்பிக்கை கொள்வது எஜிப், கட்டாயமாகும். இங்கேயும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வழிகட்ட ஒரு பிரிவினர்கள் இருக்கிறாங்க, மன்னரை வாழ்க்கையை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எப்படி நம்ம ஃபிக்ஹுடைய பாடத்துல
அறிஞர்களை குறை கூறி, நல்ல அறிஞர்களை, நற்சான்று பெற்ற அறிஞர்களை குறை கூறி, தன்னையும் தன்னுடைய வார்த்தைகளையும் மக்களுக்கு மத்தியில் பெரிதாக காட்டி பிரபலியம் அடைந்து கடைசியில் இழிவை சந்தித்தார்களோ அதே போல இன்னொரு பிரிவினர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை மறுக்கக்கூடியவர்கள். அந்த வகையை சார்ந்த மனிதர்களில் சிலர்கள் மன்னரை வாழ்க்கை என்ன செய்கிறார்கள்? மறுக்கிறார்கள். மன்னரையில் வேதனை, தண்டனை, நல்ல நிலை என்பது கிடையாது என்று மறுக்கிறார்கள். அது தவறு. வயஜிபுல் ஈமான் பிஅஸாபில் கப்ரி வ நஈமிஹி. மன்னரையில் வேதனை உண்டு என்பதையும், மன்னரையில் நல்லவர்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை, சுகபோகமான நிலை உண்டு என்பதையும் ஈமான் நம்பிக்கை கொள்வது கட்டாயமாகும். قال الحافظ النووي رحمه الله. அடிக்கடி வரக்கூடிய பேரறிஞர் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் ஃபில் மின்ஹாஜ் ஜில்த் 17 சஃப்ஹா 200 கூறுகிறார்கள், இஅலம் அறிந்து கொள், அன்ன மذهب அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅஹ், சுன்னாவையும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவினுடைய மذهபானது இஸ்பாத்து அஸாபில் கப்ர், மன்னரை வேதனையை உறுதிப்படுத்துவதாகும். வகத் ததாஹரத் அலைஹி தலாயிலுல் கிதாபி வசுன்னா, அதன் மீது, அதாவது அஸாபுல் கப்ர் இருக்கிறது என்பதன் மீது அறிவிக்கக்கூடிய குர்ஆன் சுன்னாவின் ஆதாரங்கள் வெளிப்படையாக இருக்கின்றன. وقال شيخ الإسلام ابن تيمية رحمه الله في الفتاوى. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ். இங்கே இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இமாம் நபவி ரஹ்மஹுல்லாவை எல்லோருமே என்ன செய்றாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் இவர்களை பிதஅத்வாதிகள் சாடுகிறார்கள். ஏன் சாடுகிறார்கள்னா, பிதஅத்தை எதிர்த்து பல புத்தகங்கள் எழுதியதில் மிகப்பெரிய அர்ப்பணிப்பை செய்திருக்கிறாங்க ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ். எனவே பிதஅத்வாதிகள் பிதஅத்திலிருந்து நேரான பாதையின் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அந்த பிதஅத்வாதிகளை ஷைத்தான் இப்படி வழிகெடுத்திருக்கின்றான். பிதஅத்தை எச்சரித்த அறிஞர் மீது தவறான ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய புத்தகங்களை படிக்கக்கூடாது, கூற்றுக்களை கேட்கக்கூடாது என்ற நிலையை ஷைத்தான் ஏற்படுத்தியிருக்கின்றான். இப்படியான மக்கள் தான் நம்ம பகுதியில் அதிகமான பள்ளிகளை தொலை வைக்கக்கூடிய இமாம்கள் இருக்கிறாங்க. அதிகமான பிதஅத்தை போதிக்கக்கூடிய மதரசாக்கள் இருக்கின்றது. இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாவுடைய கூற்று அவங்க ஏற்றுக்கொள்றது கிடையாது, படிக்கிறது கிடையாது. ஏன்னா அதை படிச்சுட்டாங்கன்னா பிதஅத்தினுடைய தவறு தெரிஞ்சிடும், மன்னரை வணக்கத்தின் தவறு தெரிந்துவிட்டால் பிதஅத்தை விட்டுட்டு சரியான பாதையின் பக்கம் சென்று விடுவார்கள். இது ஷைத்தானுக்கு பிடிக்காதானே. அதனால ஷைத்தான் இந்த மாதிரி நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய அதிகமான பள்ளி இமாம்களையும் அதிகமான மதரசாக்களை நடத்தக்கூடியவங்க, மதரசாக்கள் உள்ளவர்களையும் ஷைத்தான் இப்படி வழிகெடுத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்களுடைய போங்கு தவறானது. சரியானது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பிதஅத் தொடர்பாக பல புத்தகங்களையும் ஃபத்வாக்களையும் எழுதியிருக்கிறாங்க. இது சரியானது. கண்டிப்பாக எல்லோரும் படிக்க வேண்டும். படித்தால் நல்லதொரு தெளிவு நமக்கு கிடைக்கும். குர்ஆன் சுன்னா போதிக்கக்கூடிய தூய மார்க்கத்தின் வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கும். சரி, பாருங்க. وقال الشيخ الإسلامي ابن تيمية رحمه الله في الفتاوى. ஃபதாவா என்ற நூலில், மார்க்க தீர்ப்பு என்ற நூலில், நான் போன வகுப்பிலே சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட இந்த மார்க்க தீர்ப்பு நூல் மட்டும் பார்த்தீங்க சொன்னா ரெண்டு ரோ வருது, 2 அடுக்கு வருது. நம்ம பழைய மர்க்கஸ்ல இருந்தது. அதெல்லாம் நம்ம தெரிந்தாதான் அந்த அறிஞர்களுடைய கூற்றுகள் நமக்கு தெரியும். இத்தனை புத்தகம், ஒரு புத்தகத்தோட நம்ம படித்து முடிக்கிறதுக்கு சிரமமா இருக்குது. ஆனா இவங்க ஒரு கையை, அதாவது 2 கையை நீட்டி நம்ம சொன்னா எவ்வளவு
தூரம் இருக்குமா அந்த அளவுக்கு இருக்குது புத்தகம், அந்த ஃபத்தாவா மட்டும் அதை விட அதிகமாகவே இருக்குது. அப்ப இதை விட அதிகமா இன்னும் நிறைய புத்தகங்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க அவருடைய இல்மை நினைத்து பாருங்க. ஜில்து 4 பாகம் 4 சஃப்ஹா 262 கூறுகிறார்கள், மத்ஹபு சாயிரில் முஸ்லிமீன், அனைத்து முஸ்லிம்களின் மத்ஹப் போங்கு வழியானது, பல் மரஹ வசாயிரில் மிலல், அனைத்து மார்க்கத்தின் மத்ஹப் போங்கானது வழியானது, இஸ்பாத்து ஸவாபி வல் இகாபி ஃபில் பர்ஸக், பர்ஸக் திரை வாழ்க்கையில் மௌத்துக்கு பிறகு உண்டான மன்னரையில் கூலி உண்டு தண்டனை உண்டு என்பதை உறுதிப்படுத்துவதாகும். எல்லா மதுஹப் முஸ்லிம்களுடைய மதுஹபுகளிலும் அதே போல எல்லா மிலல் மார்க்கத்திலும் மன்னரையில் கூலி உண்டு, மன்னரையில் கூலி அல்லது தண்டனை உண்டு என்பதை உண்மைப்படுத்துவதாகும், உறுதிப்படுத்துவதாகும். இதான் அவங்களுடைய மதுஹபா இருக்கிறது. அடுத்து மன்னரை தண்டனை மற்றும் மன்னரையில் உள்ள சுகபோகமான வாழ்க்கை ஏற்படக்கூடிய நேரம் தொடர்பான செய்தி. ஃபகத் அஃபாத ظاهிருன் நுசூஸ், நஸ்ஸுக்கு பன்மை நுசூஸ் அப்படின்னு நஸ்ன்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரம். அந்த நஸ் அப்படின்னு சொன்னா குர்ஆன்ல என்ன வருது, ஹதீஸ்ல நபி அவர்கள் கூட கூறக்கூடிய அந்த மத்தன், அந்த வார்த்தை, இந்த ஆதாரங்களின் வெளிப்படையான செய்திகள் நமக்கு அறிவித்துள்ளன. அன்னல் அஸாப வன் நஈம, அன்னல் அஸாப வன் நஈம, மன்னரையில் ஏற்படக்கூடிய தண்டனை, மன்னரையில் ஏற்படக்கூடிய சுகபோகமான வாழ்க்கை என்பது யக்ஆனி ஃபீஹி ஃபீமா பைனல் மௌத்தி வல் பஅதி மினல் குபூர், மௌத்து பைனல் மௌத், மௌத்தான பிறகு மௌத்திற்கும் வல் பஅதி மினல் குபூர், மன்னரிலிருந்து எழுப்பப்படுவதற்கும் மத்தியில் ஏற்படக்கூடியதாகும். இப்ப எப்ப மௌத்தாயிட்டோமோ, மௌத்தாய் மன்னரில் அடக்கம் செய்யப்பட்டோமோ, அதிலிருந்து அதற்கும் மன்னரையிலிருந்து எழுப்பப்படுவதற்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஒன்றுதான் அஸாபுல் கபர் வன் நஈமு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மன்னரையில் ஏற்படக்கூடிய தண்டனை, மன்னரையில் ஏற்படக்கூடிய சுகபோகமான வாழ்க்கை என்பது மௌத்துக்கும் மன்னரிலிருந்து எழுப்பப்படுவதற்கும் இடைப்பட்ட காலங்களில் ஏற்படக்கூடியதாகும். பிமானா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்னல் அஸாபுல் கபர் வ நஈமுஹு ஹுவ இஸ்முன் லிஅஸாபில் பர்ஸகி வ நஈமிஹி, மன்னரை தண்டனை, மன்னரையில் சுகபோகமான வாழ்க்கை என்பது லிஅஸாபில் பர்ஸக், திரை உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தண்டனை மற்றும் நஈம் சுகபோகமான வாழ்க்கை என்பதற்கான பெயராகும். அது ரெண்டுக்குமே ஒரே பேரு தான். வஹுவ மா பைன துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் மத்தியில் ஏற்படக்கூடிய நிலையாகும். பாலல் இமாமு இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ், இவங்கெல்லாம் பேரறிஞர்கள். இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் ஃபிர் ரூஹ், இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ்வுடைய மாணவரும் கூட, ரூஹ் என்ற உயிர் என்ற புத்தகத்தில் பாகம் 1 சஃப்ஹா 213 கூறுகிறார்கள், என்பகி அவசியமாகும், ஐயுலம அறியப்படுவது, அன்ன அஸாபல் கப்ரி வ நஈமுஹு, மன்னரையின் வேதனை, அதன் மன்னரின் சுகபோகம் என்பது இஸ்முல் லிஅஸாபில் பர்ஸகி வ நஈமிஹி, திரை உலக வேதனை மற்றும் திரை உலக சுகபோகமான வாழ்க்கைக்கான பெயராகும் என்பதை அறிந்து கொள்வது அவசியமாகும். இது வஹுவ மா பைன துன்யா வல் ஆகிரா, இந்த அஸாபுல் பர்ஸக் வ நஈமுஹு என்பது இந்த இவ்வுலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் மத்தியில் இடையில் ஏற்படக்கூடியதாகும். அப்ப இங்க பாயிண்டா கொடுக்குறாங்க ஷேக், வஅஸாபுல் கப்ரி வ நஈமுஹு யக்ஆனி அலா ரூஹி வல் பதனி ஜமீஅன். மிக முக்கியமான ஒரு கருத்து. இது தொடர்பாக போன வகுப்பில் நம்ம பார்த்துட்டோம். அஸாபுல் கப்ர், மன்னரையின் தண்டனையும் மன்னரையில் ஏற்படக்கூடிய சுகபோகமான வாழ்க்கையும்
உயிருக்கும் உடலுக்கும் சேர்த்துதான் ஏற்படும். யக்ஆனி அந்த மன்னரை வாழ்க்கையின் தண்டனை, அதன் சுகபோகமான வாழ்க்கை, இந்த ரெண்டுமே நிகழும் அல ரூஹ், ரூஹ் உயிரின் மீதும், வல் பதன் உடலின் மீதும், ஜமீஅன் இந்த ரெண்டுமே சேர இரண்டின் மீதும் தான் நிகழும் என்று கூறுகிறார்கள். ஆதாரம் 1, வன்துர் நீ பார், தஃப்சீர் அல் குர்ஆன் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ், இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ்வுடைய தஃப்சீரை போய் பாருங்க. ஜில்த் 2 சஃஹா 568. வல் ஆயாத்தில் பையினாத் ஃபி அதமி சமாஇல் அம்வாத் லில் ஆலூசி ரஹ்மஹுல்லாஹ். இறந்து விட்டவர்கள் கேட்க மாட்டார்கள், ஆதாரம் வரக்கூடிய இடங்களை தவிர மற்ற இடங்களில் அவங்க கேட்க மாட்டார்கள் என்பதிலே தெளிவான ஆயத்துகள் என்ற ஒரு புத்தகம், இதை ஆலூசி ரஹ்மஹுல்லா தொகுத்திருக்காங்க. பக்கம் 80. வஷர்ஹ சுதூர் லிஸ்ஸுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ், பக்கம் 347. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, திரும்ப திரும்ப வர மாதிரி இங்க இருக்கும். நீங்க அப்படி திரும்ப திரும்ப வருதுன்னு நினைக்காதீங்க. அறிஞர்கள் கூற்றுகளை ஆணித்தனமாக விளங்கிக் கொள்வதற்காக பதிவு செய்யப்படக்கூடிய விஷயம் என்பதை விளங்கிக் கொள்ளும். قال شيخ الإسلام ابن تيمية رحمه الله في الفتاوى. ஃபதாவா என்ற நூலில் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அல் அதாபு வன் நஈமு, அல் அதாப் தண்டனையும், வன் நஈமு சுகபோகமான வாழ்க்கையும், அல நஃப்சி வல் பதனி ஜமீஅன் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் சேர்த்தே ஏற்படும். பித்திஃபாக் அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅ, இந்த கருத்து என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவினரின் ஒருமித்த கருத்தாகும். ஒருமித்த கருத்து இது. இதுல அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுக்கு மத்தியில் எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாரும் ஒருமித்த கருத்தில் சொல்லக்கூடிய இத்திஃபாக், ஒருமித்த கருத்து என்ன? மன்னரில் ஏற்படக்கூடிய தண்டனை என்பது அல்ல சுகபோகமான நிலை என்பது அந்த ஆன்மாவிற்கும் உடலுக்கும் சேர்ந்தே அங்கு ஏற்படும். ஃபித்னத்துல் கப்ர், மன்னரின் ஃபித்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபித்னால என்ன அர்த்தம்? இம்திஹானுல் மையத், மையத்திற்கான தேர்வு, வக்திபாருஹு சோதனை, பஅத அவுதி ரூஹி இலா ஜஸதி. அது எப்ப நடக்கும் சொன்னா, ஒரு மனிதன் மரணிக்கும் போது அவருடைய ரூஹு எடுக்கப்பட்ட ரூஹு பஅத அவுதி ரூஹி இலா ஜஸதிஹி, மன்னரில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த ரூஹானது திரும்ப அந்த உடலுக்கு என்ன செய்யப்படும்? கொண்டு வரப்படும். பஅத அவுதி ரூஹி இலா ஜஸதிஹி, உயிரானது அதனுடைய உடலுக்கு திரும்ப கொண்டு வந்த பிறகு ஏற்படக்கூடிய ஒரு சோதனையாகும், தேர்வாகும். வயுகாதிஹி, அந்த மையத்தானது உட்கார வைக்கப்பட்டு ஃபயஸ்அலுஹுல் மலக்கானி அன் ரப்பிஹி வ தீனிஹி வ நபிஹி, 2 வானவர்கள். இங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். 2 வானவர்கள் தொடர்பாக ஷேக் அவங்ககிட்ட கேட்டேன். ஷேக், இந்த 2 வானவர்களுடைய பேர் முன்கர் நக்கீரான்னு கேட்டேன். இல்ல, அது தஈஃப். ஆனா மலக்கானி கரீமானி, சங்கை மிக்க 2 வானவர்கள் என்று சொல்வது அது சஹீஹானது என்று சொன்னார். ஏன்னா சில வானவர்களுடைய பெயர்கள் தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் தஈஃபானவை, அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். உதாரணத்துக்கு அதே போல இஸ்ராஃபில், சூர் ஓதக்கூடிய வானவரின் பெயர் இஸ்ராஃபில், அந்த செய்தியும் தஈஃப் என்று ஷேக் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அறிஞர்களுடைய கூற்றுகளை வைத்துதான் அவங்க சொல்லலாம், ஆய்வுகளின் அடிப்படையில சொல்லலாம். அதே போல இஸ்ராஃபீல், உயிர் வாங்கும் மலக்கின் பெயராக நம்ம ஊர் பகுதியில அறிமுகமாக இருக்கக்கூடிய அந்த வானவரின் பெயரும் பிழையானது. தஈஃபான செய்தியின் அடிப்படை உள்ளதாகவும் சஹீஹ் கிடையாது. சஹீஹ் என்னன்னு சொன்னா மலக்குல் மௌத், மௌத்தி, அதாவது உயிர் வாங்கும் வானவர் என்ற பெயர் உள்ள அந்த வானவரின் பெயர் சஹீஹானது. இந்த மாதிரி நம்ம தெரிந்து கொள்ளலாம்.
ஃபயஸ்அலுஹுல் மலக்கான். அப்ப இரண்டு மாணவர்கள் அந்த மனிதனிடத்திலே வந்து கேள்வி கேட்பார்கள். இப்ப இந்த இடத்துல மலக்கான் என்பது முன்கர் நக்கீர் என்ற பெயர் என்பது அது தஈஃபானது, தஈஃபான ஆதாரத்தின் அடிப்படையில் பெறப்பட்ட செய்தியாகும். ஆனா மலக்கானி கரீமானி, சங்கையான இரண்டு மாணவர். அன் ரப்பிஹி, அவருடைய இறைவனை பற்றி கேள்வி கேட்பார்கள். வதீனிஹி, அவருடைய மார்க்கத்தை பற்றி கேள்வி கேட்பார்கள். நபிஹி, அவருடைய நபியை பற்றி கேள்வி கேட்பார்கள். ஃபஇன் கான ஸாலிஹன், அந்த மையத் சாலிஹானதாக, சாலிஹான மனிதராக அவர் இருப்பாரேயானால் உஃபிக லில் இஜாபா, பதிலளிப்பதற்கு அவர் உதவி வழங்கப்படுவார். சும்ம உக்ரிம, பிறகு அவர் சங்கைப்படுத்தப்படுவார். வகூஃபிய பி அல்வானி மினன் நஈமி, சுகபோகமான இன்பங்களில் பல வகையான இன்பங்களை கொண்டு அவர் கூலி வழங்கப்படுவார். வயின்கான செய்யன், கெட்டவராக அவர் இருப்பாரையானால் உஹீன, இதுதான் அடிக்கடி ஷேக் சொல்லி காட்டுவாங்க. இங்க தீங்கு செய்யக்கூடியவங்க, இங்க செல்வங்கள் கொடுக்கப்பட்டு தீமையில் இருக்கக்கூடியவங்க, இந்த உலகத்துல உயிர் இருக்க வரைக்கும் தான். செத்து போன பிறகு அவங்களுக்கு வந்து அதாப் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா இந்த உலகத்தில் நன்மையில் பொறுமையுடன் இருக்கக்கூடிய சாலிஹீன்கள் இந்த உலகத்தை விட்டு மரணித்த உடனே அவங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடும். சரி, வயின்கான செய்யன், தீயவனாக இருப்பானையானால் உஹீன, அவன் இழிவுபடுத்தப்படுவான். வஜூசிய பி அல்வானி மினல் அஸாப், தண்டனைகளில் பல வகையான தண்டனைகளை கொண்டு அவன் தண்டிக்கப்படுவான். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பான. குல்து, ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் கூறுகிறார்கள், வஹாதிஹில் ஃபித்னது, இந்த ஃபித்னா, இந்த சோதனை இருக்கிறதே, தாபிதத்துன், உறுதியானதாகும். மார்க்க ஆதாரங்களின் அடிப்படையில் உறுதியானதாகும், உறுதி செய்யப்பட்டது. قال تعالى, அல்லாஹ் கூறுகிறான் சூரா இப்ராஹிம் 27வது வசனத்தில், யுஸப்பித்துல்லாஹ், அல்லாஹ் உறுதிப்படுத்துவான், அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை, பில் கௌலி சாபித், நிலையான உறுதியான வார்த்தையின் மூலமாக, ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலும், வஃபில் ஆஹிரா, மறுமை நாளிலும். வயுதில்லுல்லாஹ், அல்லாஹு தஆலா வழி கெடுப்பான், வழி தவற செய்வான், அஸ்ஸாலிமீன், அநியாயக்காரர்களை, வயஃஅலுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் அவன் நாடியவர்களை, அல்லாஹ் அவன் நாடியவாறு செயல்படுகிறான். வயஃஅலு, அவன் செய்கிறான் அல்லது செயல்படுகிறான். அல்லாஹு தஆலா மா யஷா, அவன் நாடிய விதத்தில் செயல்படுகிறான். யாருக்கு அதிகாரம் உண்டு? அல்லாஹ்க்கு மட்டும்தான் அதிகாரம். குல்து, ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் கூறுகிறார்கள், ஃபஹாதிஹில் ஆயஹ், இந்த ஆயத்து, இந்த ஆயஹ் நஸலத் ஃபீ தஸ்பீத்தில் முஃமின் இன்த சுஆலி ஹீன யுஸ்அல், வானவர்களால் கேள்வி கேட்கப்படும் நேரத்தில் பதிலளிப்பதில், சுஆல் கேள்வியினுடைய அந்த நேரத்தில் முஃமினுடைய உறுதித்தன்மையை, நிலைத்தன்மை பேசக்கூடியதாக இந்த வசனம் இறங்கியிருக்கிறது. அனில் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்களிடமிருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா உக்இதல் முஃமின் ஃபீ கப்ரிஹி, ஒரு முஃமின் அவருடைய மண்ணறையில் உட்கார வைக்கப்பட்டால், அப்ப முஃமின் மண்ணறையில் உட்கார வைக்கப்படுவார் என்பதற்கான ஆதாரம். ஊத்திய, கொண்டு வரப்படும், அதாவது வானவர்கள் என்ற அர்த்தத்தை அறிஞர்கள் கூறுகிறார். அப்புறம் பிறகு வானவர்கள் கேள்வி கேட்பாங்க. தும்ம, பிறகு ஷஹீத, அந்த முஃமின் சாட்சி அளிப்பார், அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்றும் அந்த முஃமின் சாட்சி கூறுவார். ஷஹீத ஃபஸாலிக கௌலுஹு,
அதுதான் அல்லாஹுடைய சொல். யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி தாபித். முஃமினான மக்களை அல்லாஹு தஆலா உறுதியான சொல்லை கொண்டு ஸ்திரப்படுத்துகிறான், உறுதிப்படுத்துவான் என்பதற்கான விளக்கம் என்பதாக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஆயா சூரா இப்ராஹீமில் வரக்கூடிய 27வது வசனமாகும். வஃபி ரிவாயா, மற்றொரு அறிவிப்பில், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித். அல்லாஹு தஆலா முஃமினான மக்களை உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்துவான், ஸ்திரப்படுத்துவான் என்ற இந்த வசனமாகிறது. நஸலத், இறங்கியது, ஃபி அஸாபில் கப்ர், மன்னரையின் வேதனை தொடர்பாக இறங்கியது என்ற செய்தி மற்றொரு அறிவிப்பில் இருக்கிறது, இடம்பெறுகிறது. وبوب عليه الحافظ البخاري رحمه الله. سبحان الله. الحافظ இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹிமஹுல்லா, இவங்க உண்மையிலேயே வாழும் காலத்திலும் சிறந்த நிலையை அல்லாஹ் கொடுத்திருந்தான். மரணித்த பிறகும் இன்று வரைக்கும் இந்த இமாமை பற்றி நாம புகழ்ந்து பேசுகிறோம். இந்த இமாமுடைய புத்தகங்களை படிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அவங்களுடைய புத்தகத்தை படிக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, முஹம்மது இப்னு இஸ்மாயில் ரஹிமஹுல்லா, ஃபி ஸஹீஹிஹ், அவங்களுடைய ஸஹீஹான அந்த நபிமொழி தொகுப்பிலே பாகம் 1 சஃப்ஹா 461 பாபு மா ஜாஅ ஃபி அஸாபில் கப்ர், மன்னரை வேதனை தொடர்பாக வந்துள்ள செய்திகள் என்ற ஒரு பாட தலைப்பையே அவர்கள் இட்டுள்ளார்கள். சுப்ஹானல்லாஹ். அதெல்லாம் போய் பார்க்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த அடிக்குறிப்பு நம்ம பார்க்காம விட்டோம். இந்த 1வது அடிக்குறிப்பு என்னன்னு சொன்னா, வந்தூர் அர்-ரூஹ் என்ற நூலை பார்க்க சொல்றாங்க இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ். அப்ப நம்ம விளங்கிக் கொள்ளணும், இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் எழுதிய பல நூல்களில் ரூஹ் தொடர்பாக எழுதிய நூலுக்கு பெயர் ரூஹ் என்ற பெயராகும். வல் இஅ்திகாத் என்ற நூலை போய் பார்வையிட சொல்றாங்க லிஸ்ஸுபைரி ரஹிமஹுல்லாஹுடைய நூல், பக்கம் 759. அப்புறம் இந்த ஒரு ஹதீஸ் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் பார்த்தோம்ல. ஆனா இந்த ஹதீஸ் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய, இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தஈஃப்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே நாம பார்த்தோம். சரிங்களா? அதை நினைவுபடுத்திக் கொள்ளணும். இந்த பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், பக்கீல் கர்கத் என்ற மையவாடியில் ஒரு ஜனாசா அடக்கம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வில் இருந்தோம் நாங்கள். நபி அவர்கள் வந்தாங்க, உட்கார்ந்தாங்க. அவங்களை சுற்றி நாங்கள் உட்கார்ந்தோம். எங்களுடைய தலைகளில் பறவைகள் இருப்பதை போன்று நாங்கள் ஆடாமல் அசையாமல் நாங்கள் இருந்தோம். அந்த மரணித்த மனிதருக்காக வேண்டி குழி தோண்டப்பட்டு கொண்டிருந்தது. அப்போது நபி அவர்கள் கூறினார்கள், அஊது பில்லாஹி மின் அஸாபில் கப்ர் ثلاث مرات ثم قال إن العبد المؤمن إذا كان في قبال من الآخرة وانقطاع من الدنيا نزلت إليه الملائكة என்று வரக்கூடிய இந்த ரிவாயா, இந்த அறிவிப்பானது இது தஈஃப் ஆகும். இது என்னது? தஈஃப், பலவீனமான ஹதீஸ் ஆகும். இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், அப்துல் ரஸாக் ரஹிமஹுல்லாஹ் போன்றவங்க அவங்களுடைய நூலில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுல தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்குது. இந்த ஹதீஸானது மறைவான விஷயங்கள் தொடர்பாக ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படாது என்பதை இந்த பகுதியில் ஷேக் அவங்க குறிப்பிட்டிருந்ததை நம்ம அந்த வகுப்பில் பார்த்தோம், போன வகுப்பில் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த ஹதீஸ் இங்க பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸானது ஸஹீஹானது. இந்த ஹதீஸ் எங்க இடம்பெறுகிறது? அக்ரஜஹுல் புகாரியு ஃபி ஸஹீஹிஹ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 1303வது செய்தியா பதிவு செய்றாங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய ஸஹீஹான தொகுப்பில 2871வது செய்தியா பதிவு செய்யறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலிருந்து 13வது பக்கத்திலிருந்து நாம
பார்ப்போம். 13வது பக்கத்திலிருந்து நாம் பார்ப்போம். இப்போ இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொண்ட என்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அதாபுல் கபர் வ நஈமுஹு என்பது அதனுடைய கால ஆன்மாவிற்கும் உடலிற்கும் ஏற்படக்கூடிய ஒன்றாகும் என்பதை தெரிந்து கொண்டோம். அப்புறம் ஃபித்னத்துல் கபருடைய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டோம். அதே போல தொடர்பான ஆதாரங்களை தெரிந்து கொண்டோம். அதே போல மிக முக்கியமானது அதாபுல் கபர் வ நஈமுஹு, அது எங்க எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா, மௌத்தான பிறகு ஸ்டார்ட் ஆகி அதிலிருந்து எழுப்பப்படுகின்ற நாள் வரைக்கும் நடைபெறும் என்பதை தெரிந்து கொண்டோம். அடுத்து மிக முக்கியமானது, ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருடைய கியாம், அவருடைய மறுமை நாள் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. அமல் செய்யக்கூடிய வீட்டிலிருந்து அவர் கூலி வழங்கப்படும் வீட்டிற்கு தார்ன வீட்டிற்கு அவர் இடம்பெயர்ந்து விட்டார். இந்த மன்னரை வாழ்க்கை தான் மறுமை வீடுகளில் முதல் வீடாகும் என்ற தகவலை நாம் தெரிந்து கொண்டும் அதை நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம். அதே போல பல அறிஞர்களின் பெயர்களையும் புத்தகங்களையும் நாம் தெரிந்து கொண்டோம். அல்லாஹு தஆலா இந்த பாடங்களை படித்து அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. விளங்கி செயல்பட மற்ற மக்களுக்கும் கற்றுக் கொடுக்க உதவி செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கஸீரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதுவும் ஷேഖுடைய துரூசுகளில் உள்ளதுதான். இந்த சிஃபத்து உது நபி, அதே போல் சிஃபத்து சலாவை நான் இப்போ இன்ஷா அல்லாஹ் வீடியோவாக பண்ணி போடுறேன். ஏன்னா உங்களுக்கு வேலைகள் இருக்கலாம், அதனால் நான் கண்டினியூ பண்ணலை. இப்போ அந்த வீடியோ பண்ணி இன்ஷா அல்லாஹ் போடுறேன். அதை கேளுங்க. கேட்டு இதில் வரக்கூடிய அரபு வார்த்தைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள எழுதி கொள்ள முயற்சி செய்யுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கதீரா. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.